ஆசை, அரவணைப்பு. இது 3மே வந்து நம்ம ரொம்ப ஏங்கி ஏங்கி இது வேணும் அப்படின்னு தவிக்கும் போது நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் ஒரு பட்சத்தில் இதெல்லாம் எதுக்கு வேண்டாம், அவங்க தான் நம்மள்கிட்ட வந்து பாசமாகவும் இருக்க மாட்டேக்காங்க, அன்பாகவும் இருக்க மாட்டேக்காங்க, அரவணைப்பும் காட்ட மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போய் உட்காந்துருப்போம் தெரியுமா? அந்த நேரத்தில் வந்து வாலண்டியராக அவங்களாவே வந்து ரொம்ப பாசத்தை கொடுப்பாங்க, அரவணைச்சு அனாவசியமாக ஓவர் அன்பை வந்து கொட்டுவாங்க. அந்த நேரத்துலலாம் இதை யோசிக்கும் போது இது நமக்கு தேவைதானா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட மனசு வந்து ஏங்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பொண்ணை வந்து ஹர்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதெல்லாம் என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு லெவலில் வந்து இதை ஒதுக்க ஆரம்பிச்சிடும். வேண்டாம், இதுவே வேண்டாம், நம்ம ஒதுங்கியே இருந்துக்கலாம், தனியாகவே விலகி இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து நம்மளை தேடி வந்து அரவணைப்பாங்க. அந்த மாதிரி தேடுதல் உங்களுக்கு தேவையா? கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம வேணுமா, அது நமக்கு வேணுமா வேண்டாமான்னு சிந்திச்சு பார்க்கலாம். ஓகேவா? கொஞ்சம் யோசித்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏங்க விட்டுட்டு திரும்ப வந்து தேடி வராங்க தெரியுமா? அது வந்து திரும்பவும் நமக்கு உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். உண்மை தானே?